ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானும் 2 வீரர்கள் துணையுடன் அன்றிரவே புறப்பட்டார்கள். பிரயாணம் தொடங்கி 2 நாள் கிழக்கு நோக்கி சென்றார்கள். முதலில் கொஞ்ச தூரம் ஊர்ப்புறங்களாக இருந்தன. ஓரளவு ஜன நடமாட்டமும் இருந்தது. வரவர காட்டுப் பிரதேசமாக மாறி வந்தது. முதலில் குட்டை மரங்கள் நிறைந்த காடாயிருந்தது. பின்னர் வானை அளாவிய பெரிய மரங்கள் அடர்ந்த அரண்யங்களாக மாறின. இடையிடையே ஏரிகள் தென்பட்டன. ஆனால் அவற்றின் கரைகள் பல இடங்களில் இடிந்து கிடந்தன. தண்ணீர் நாலாபுரமும் ஓடிப்போய் ஏரிகள் வறண்டு கிடந்தன. கழனியில் பயிர் செய்யப்படாமல் கிடந்தன. இன்னும் ஓரிடத்தில் விசாலமான பிரதேசத்தில் தண்ணீர் தேங்கியிருந்தது. பாலாவி நதியின் கரை வெட்டப்பட்டபடியால் அதன் தண்ணீர் நதியோடு போகாமல் வெளியில் கண்டபடி சிதறிச் சென்று அப்படி தண்ணீர் தேக்கம் உண்டானதாகத் தெரிந்தது. இந்த காட்சிகளையெல்லாம் பார்த்து கொண்டு அவர்கள் சென்றார்கள். நீடித்த யுத்தத்தினால் அந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருந்த அழிவுகளைப் பற்றி ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டு போனான். யுத்தம் எவ்வளவு கொடுமையானது என்று அடிக்கடி அவன் கூறினான். அதைப்பற்றி இருவருக்கும் விவாதம் பலமாக நடந்தது. 2 தினங்களுக்குப் பிறகு பிரயாண திசை மாறியது. கிழக்கு திசையில் சென்றவர்கள் இப்போது தெற்கு நோக்கி திரும்பினார்கள். வரவர பிரதேசங்கள் அடர்த்தியாகிக் கொண்டு வந்தன. சமவெளி பிரதேசம் மாறி பாறைகளும் சிறிய குன்றுகளும் எதிர்ப்பட்டன. இன்னும் தூரத்தில் பெரிய மலைத்தொடர்கள் வானை அளாவிய சிகரங்களுடன் தென்பட்டன. காடுகளின் தோற்றம் பயங்கரமாகிக் கொண்டு வந்தது. பட்சிகளின் இனிய குரல்களோடு ஏதேதோ இனந்தெரியாத கோரமான சப்தங்கள் கலந்து எழுந்தன. அத்தகைய காட்டு வழிகளில் கொடிய மிருகங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களைப் பற்றி பேச்சு எழுந்தது. நரிகள், சிறுத்தை புலிகள், கரடிகள், யானைகள் ஆகிய மிருகங்கள் அந்த காடுகளில் உண்டு என்று ஆழ்வார்க்கடியான் கூறினான். நரிகள் கூட்டமாக வந்தால் அபாயமல்லவா என்று வந்தியத்தேவன் கேட்டான். கடம்பூர் மாளிகையில் அவன் கண்ட பயங்கர கனவு அவனுக்கு நினைவுக்கு வந்தது. நரிகள் கூட்டத்தை காட்டிலும் ஒற்றை நரியின் ஊளையினால் அபாயம் அதிகம் என்று ஆழ்வார்க்கடியான் கூறினான். அது எப்படி சுவாமிகளே? இந்த காடுகளில் நரியும் சிறுத்தையும் சேர்ந்து வேட்டைக்கு போகும். சிறுத்தை அங்கங்கே பதுங்கிக் கொண்டிருக்கும். நரி அங்குமிங்கும் ஓடி இரை தேடும். மனிதனையோ மான் முதலிய சாது மிருகத்தையோ கண்டால் ஒற்றை குரலில் ஊளையிடும். உடனே சிறுத்தை பாய்ந்து வந்து விழுந்து கொள்ளும். இப்படி சிறுத்தைக்கு ஒற்றன் வேலை செய்யும் நரிக்கு ஓரி என்று பெயர். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டு போனபோது சற்று தூரத்தில் கடல் குமுறுவது போன்ற சப்தம் கேட்டது. கடற்கரையிலிருந்து வெகு தூரம் வந்து விட்டோமோ? இது என்ன சத்தம் என்று வந்தியத்தேவன் கேட்டான். பக்கத்தில் எங்கேயோ ஏரி அல்லது குளம் இருக்க வேண்டும். அதில் தண்ணீர் குடிப்பதற்கு யானை மந்தை வருவது போல தோன்றுகிறது என்றான் ஆழ்வார்க்கடியான். ஐயோ, யானை மந்தையில் நாம் அகப்பட்டுக் கொண்டால்? அதை பற்றி கொஞ்சமும் பயமில்லை. மந்தையில் வரும் யானைகள் நம்மை ஒன்றும் செய்துவிட மாட்டா. நாம் ஒதுங்கி நின்றால் அவை நம்மை திரும்பி கூட பார்க்காமல் வழியோடு போய்விடும். இதற்குள் அவர்களுடன் வந்த வீரர்களில் ஒருவன் ஒரு மரத்தின் மேல் ஏறி 4 பக்கமும் பார்த்தான். ஐயா, ஐயா, ஒற்றை யானை வருகிறது, மத யானை மரங்களை முறித்து அதம் செய்து கொண்டு வருகிறது என்று கூவினான். ஐயோ, இது என்ன சங்கடம்? எப்படி தப்புகிறது என்று ஆழ்வார்க்கடியான் பீதியுடன் கூறி அங்குமிங்கும் பார்த்தான். மந்தை யானைகளுக்கு பயமில்லை என்கிறீர், ஒற்றை யானைக்கு ஏன் இவ்வளவு பயம் என்று வந்தியத்தேவன் கேட்டான். அப்பனே, மதங்கொண்ட ஒற்றை யானை சாதாரண 1000 யானைகளுக்கு சமமானது. அதன் மூர்க்கத்தனத்துக்கு முன்னால் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. எங்கள் 3 பேர் கையில் வேல் இருக்கிறது. உம்முடைய கையில் ஒரு தடி இருக்கிறதே. ஒரு மத யானையை 1000 வேல்களாலும் எதிர்க்க முடியாது. அதோ ஒரு செங்குத்தான குன்று தெரிகிறதே, அதில் நாம் ஏறிக்கொண்டால் ஒருவேளை தப்பித்துக் கொள்ளலாம். ஓடி பாருங்கள். இவ்வாறு சொல்லி ஆழ்வார்க்கடியான் குன்றை நோக்கி ஓடினான். மற்றவர்களும் பின்தொடர்ந்தார்கள்.
ஆனால் கொஞ்ச தூரம் ஓடியதும் எதிரில் ஓர் ஆழமான செங்குத்தான பள்ளத்தாக்கு இருப்பதை பார்த்தார்கள். அவர்கள் நின்ற இடத்துக்கும் சற்று தூரத்தில் இருந்த குன்றுக்கும் மத்தியில் அந்த பள்ளத்தாக்கு இருந்தது. பள்ளத்தாக்கின் விளிம்பில் வந்து அவர்கள் நின்றார்கள். யானையோ அதிவேகமாக அவர்களை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. மனிதர்களை பார்த்ததும் அதன் வெறி அதிகமாகி இருக்க வேண்டும். துதிக்கையை தூக்கி கொண்டு அந்த மத யானை பிளிறிய போது அதன் சப்தத்தில் அண்ட கடாகங்கள் வெடிக்காமல் இருந்தது அதிசயம்தான். அதை கேட்ட மனிதர்கள் 4 பேரும் காதை பொத்திக் கொண்டார்கள். தலைக்கு ஒரு பக்கம் சிதறி ஓடினார்கள். யானை மேலும் நெருங்கி வந்தது, மேலும் மேலும் நெருங்கி வந்தது. ஆழ்வார்க்கடியானை குறிவைத்துக் கொண்டு அவன் நின்ற இடத்தை நோக்கி அது வருவது போல தோன்றியது. இன்னும் 2 அடி அப்பால் எடுத்து வைத்தால் ஆழ்வார்க்கடியான் அதல பாதாளத்தில் விழும்படி நேரிடும். பக்கவாட்டில் ஓடுவதற்கும் வசதியாக இல்லை. செடிகொடிகள் அடர்ந்திருந்தன. ஓடி தப்பிக்கத்தான் முடியுமா? வந்தியத்தேவன் கையில் வேலை எடுத்தான். ஆனால் அந்த மத யானையின் வேகத்தை இந்திரனுடைய வஜ்ராயுதத்தினால் கூட அந்தச் சமயம் தடுக்க முடியாது என்று அவனுக்கு தோன்றியது. வேலை பிடித்த கை பலவீனமுற்று தளர்ந்து சோர்ந்தது. அந்த நேரத்தில் ஆழ்வார்க்கடியானுடைய செய்கை வந்தியத்தேவனுக்கு ஒரு பக்கத்தில் சிரிப்பை உண்டாக்கிற்று. கையில் தடியை ஓங்கிய வண்ணம், நில் நில், அப்படியே நில். மேலே வந்தாயோ தொலைந்தாய். உன்னை கொன்று குழிவிட்டு மூடிவிடுவேன், ஜாக்கிரதை என்று ஆழ்வார்க்கடியான் மத யானையை பார்த்து இறைந்தார். மதங்கொண்ட யானை ஆழ்வார்க்கடியானுடைய கைத்தடிக்கும் அவனுடைய அதட்டலுக்கும் பயந்து நின்று விடுமா என்ன? தும்பிக்கையை எடுப்பாக தூக்கி கொண்டு வழியிலிருந்த செடிகொடிகளை சிதைத்து கொண்டு மேலே மேலே வந்து கொண்டிருந்தது. அடுத்த வினாடி ஆழ்வார்க்கடியானுடைய கதி அதோ கதிதான் என்பதில் இனி சந்தேகமில்லை. துணைக்கு வந்த வீரர்கள் இருவரும் நின்ற இடத்தில் நின்றபடியே ஹாய் என்று கூச்சலிட்டார்கள். வந்தியத்தேவன் தன் கையிலிருந்து நழுவி தரையில் விழுந்த வேலை திரும்ப எடுத்துக்கொண்டு கடைசியாக ஒரு முயற்சி செய்து பார்க்க எண்ணினான். அதே சமயத்தில் ஆழ்வார்க்கடியான் தன் கையிலிருந்து தடியை வீசி மத யானை மீது எறிந்தான். மறுகணம் ஆழ்வார்க்கடியானை காணவில்லை. அவனுடைய தலைப்பாகை காற்றில் பறந்து சென்று ஒரு மரக்கிளையில் விழுந்தது. ஆழ்வார்க்கடியான் என்ன ஆகியிருப்பான் என்று சிந்திப்பதற்குள்ளே அதைக் காட்டிலும் முக்கியமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துவிட்டது. அவன் மறைந்த இடத்துக்கருகில் சென்ற யானை திடீரென்று மண்டியிட்டது போல முன்கால்களை மடக்கிக் கொண்டு முன்புறமாகச் சாய்ந்தது. அந்த வனப்பிரதேசம் முழுதிலும் எதிரொலி செய்து ஒரு பயங்கரமான பிளிரல் சத்தம் கேட்டது. மறுகணத்தில் மலை போன்ற அந்த மத யானையின் உருவம் முழுவதும் மறைந்து விட்டது. யானை அந்த படுபாதாளத்தில் உருண்டு உருண்டு விழுந்தபோது சரிந்து விழுந்த பாறைகளின் தூசிப்படலம் மேலே எழுந்து பரவியது. என்ன நடந்தது என்பதை சிந்தித்து தெரிந்து கொள்வதற்கு வந்தியத்தேவனுக்கு சிறிது நேரம் ஆயிற்று. ஆழ்வார்க்கடியானுக்கு பின்னால் பெரும் பள்ளம் இருந்தபடியால் அவன் தடியை வீசி எறிந்த வேகத்தில் பின்புறம் சாய்ந்து விழுந்து விட்டான். அவனை நோக்கிச் சென்ற மதங்கொண்ட யானையும் முன்னங்கால் 2ஐயும் பள்ளத்தில் வைத்து விட்டது. பிறகு சமாளிக்க பார்த்தும் முடியவில்லை. அதனுடைய குன்றொத்த உடலின் பெருங்கனமே அதற்கு சத்துருவாகி அந்த பள்ளத்தில் கொண்டு தள்ளிவிட்டது. மத யானைக்கும் மத யானையொத்த ஆழ்வார்க்கடியானுக்கும் ஒரே நேரத்தில் ஒரே விதமான மரணம் சம்பவித்து விட்டது. இதை வந்தியத்தேவனுடைய உள்ளம் உணர்ந்தும் அவனுடைய உடம்பு சிலிர்த்தது. அவனுடைய இதயத்தில் பெரும் வேதனை உண்டாயிற்று. அந்த ஸ்ரீ வைஷ்ணவன் மீது வந்தியத்தேவனுக்கு முதலில் ஏற்பட்டிருந்த சந்தேகங்களெல்லாம் மறைந்து பிரயாணத்தின் போது அவன் பேரில் ஒருவித வாஞ்சையே ஏற்பட்டிருந்தது. அப்படிப்பட்டவனுக்கு இத்தகைய கதியா நேர வேணும்? அவனுடைய உதவியும் வழித்துணையும் இல்லாமல் இனி தான் ஏற்றுக்கொண்டு வந்த காரியத்தை தானாகவே செய்து முடிக்க வேணுமே என்ற கவலையும் தோன்றியது. வைஷ்ணவனும் யானையும் பள்ளத்தில் விழுந்து மறைந்த இடத்துக்கு அருகில் வந்தியத்தேவன் வந்து நின்று கீழே உற்று பார்த்தான். முதலில் ஒரே புழுதி படலமாக இருந்தது. ஒன்றுமே புலப்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக புழுதி அடங்க யானை சென்ற வழியில் செடிகொடிகளும் பாறைகளும் ஹதமாகி விழுந்திருப்பது தெரிந்தது. என்ன தம்பி, சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறாய்? ஒரு கை கொடுக்கப்படாதா என்ற குரலை கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு ஒரு கணம் தூக்கி வாரி போட்டது. அதிசயத்தினால் தள்ளாடி விடாமல் குரல் வந்த இடத்தை நோக்கினான். யானை விழுந்த வழியை ஒட்டினாற்போல செங்குத்தான பாறை ஓரத்தில் ஒரு மரத்தின் ஆணிவேரை பிடித்து கொண்டு ஆழ்வார்க்கடியான் தொங்கிக் கொண்டிருந்தான். வந்தியத்தேவனுடைய குதூகலத்துக்கு கேட்க வேணுமா, உடனே வேடிக்கை பேச்சும் வந்துவிட்டது. வைஷ்ணவரே, கஜேந்திரனுக்கு மட்டும் மோட்சத்தை அளித்துவிட்டு நீர் திரிசங்கு சொர்க்கத்தில் தங்கிவிட்டீரே என்று சொல்லிக்கொண்டே வீரர்களை கைதட்டி அழைத்தான். தன் அறையில் சுற்றியிருந்த துணிச்சுருளை அவிழ்த்தெடுத்து ஒரு முனையை கீழே
இரு வீரர்களையும் கெட்டியாக பிடித்து கொள்ளச் செய்தான். இன்னொரு முனையை கீழே விட்டதும் ஆழ்வார்க்கடியான் மரத்தின் வேரை விட்டுவிட்டு துணிச்சுருளை பிடித்து கொண்டான். 3 பேருமாக இழுத்து பிடித்து உன்பாடு என்பாடு என்று அந்த வைஷ்ணவனை மெதுவாக மேலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இங்க இருக்கிற ஏரி குளங்களுடைய கரைகளை எல்லாம் மகிந்தனின் படை வீரங்க உடைச்சிட்டு போயிட்டாங்க. அதனால விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டுடுதுன்னு சேனாதிபதி சொன்னார் இல்லையா? இந்த பிரயாணத்துல பயிர் செய்யப்படாம கிடைஞ்ச கழனிகளை வந்தியத்தேவனும் திருமலையப்பனும் நேர்லயே பார்க்கறாங்க. இதையொட்டிதான் வல்லவரையனுக்கு ஆழ்வார்க்கடியான் போரின் கொடுமைகளை எடுத்து சொல்றான். ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு ஆண்டாள் பாசுரத்தை கேட்டுட்டியானா வாளையும் வேலையும் தூக்கி எறிஞ்சிட்டு விண்ணகர யாத்திரை கிளம்பிடுவ, இப்படி சொன்னது நினைவிருக்கும். எதிரிகளையும் முடிஞ்சா நண்பர்களாக்கிக்க பார்க்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி நியாய தர்மங்களை நிலைநாட்ட எதற்கும் ஆயத்தமாயிருக்கணும். வஞ்சகர்களை அடக்கி ஒடுக்கியே ஆகணும்னு சேந்தன் அமுதனுடைய வீட்டில் தங்கியிருந்த போது வந்தியத்தேவன் எண்ணிக்கிட்டு இருந்ததும் நினைவிருக்கும். இப்போ 2 பேரும் போர் பத்தி எந்த மாதிரி வாதப்போர் நடத்தி இருப்பாங்கன்னு ஊகிக்கலாம். மலைபடு கடாம்ங்கிற பழைய நூல்ல ஒரு மலையில பிறக்கிற ஓசைகளை பத்தின வர்ணனைகளை காணலாம். மலையில பட்டு எதிரொலிக்கிற ஓசைகள் மதம் பிடிச்ச யானையின் முழக்கம் போல இருக்கின்றனவாம். நமது இந்த நெடுங்கதையில மதங்கொண்ட ஒற்றை யானை கடல் குமுறிக்கிட்டு வரா மாதிரி வருது. இதை படிக்கும்போது ஏற்படுற பரபரப்ப ஆழ்வார்க்கடியான் பண்ற காரியங்கள் தான் கொஞ்சம் தணிக்குது. கைத்தடி இல்லாம கிட்ட வராத அடிச்சு நொறுக்கிடுவேன்னு பூனைய மிரட்டினான். இப்போ கைத்தடிய ஓங்கி அப்படி என்ன இல்லை இல்லாட்டி தொலைஞ்சன்னு யானையை பார்த்து கத்துறான். சரி, இந்த கஜேந்திர மோட்ச பகுதியில கல்கியார் தந்திருக்கிற இயற்பியல் குறிப்புகளை கவனிப்போம். பின்னால பெரிய பள்ளம். நம்பி தன் கைத்தடிய முன்னோக்கி வீசுறான். அந்த வேகத்துல பின்னோக்கி சாஞ்சிட்டான். ஒவ்வொரு வினைக்கும் சமமான ஆனா எதிர் திசையா செலுத்தும் எதிர்வினை உண்டு. இது இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு 700 வருஷங்களுக்கு அப்புறம் தோன்றிய சர் ஐசக் நியூட்டன் நிறுவிய 3வது இயக்க விதி. இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் தன் இயக்கத்தை தொடரவே விரும்பும். இது நிலைமத்தன்மை, இனர்ஷியா எனப்படும். பருமனான யானை பள்ளத்துல விழுந்ததுக்கு அதனுடைய பிரம்மாண்டமான நிலைமத்தன்மையே காரணம். முதலாம் இயக்க விதி இந்த நிலைமத்தன்மையை விளக்குது. வந்தியத்தேவனை கேட்டா யானையின் தலைவிதியுமா. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.